சிவாய நமக்கு. சிவராத்திரிக்கு போனவே நம்மளுக்கு எல்லா சிறப்பும் கிடைக்கும். அதுவும் இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்த ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ண சடார நட்சத்திரம் போகும்போது உங்களுக்கு எல்லா சிறப்பும் கிடைக்கும். 16 செல்வங்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் கைலாயத்துக்கு போன பலன் கிடைக்கும். வடிவுடைய அம்மை வால்மீகீஸ்வரர் ஆலயம். இதை கோயிலில் பிரதிஷ்டை பண்ணது பார்த்திங்கன்னா வால்மீகி முனிவர் தான். ஒரு அற்புதமான சடார நட்சத்திரம், முதன்மையான சேத்திரம் இது. அடுத்து தொடர்ந்து ஒரு சேத்திரமாக பார்க்கலாம், எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படி சொல்லிகிட்டே வரலாம். விஷாரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் தான் இந்த கோவில் இருக்குது. மேல் விஷாரம் சொல்லுவாங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன். சடார நட்சத்திரம் மேப்பில் போட்டாலும் வரும். சப்த ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ண வழிபட்ட இந்த 7 கோயிலுக்கு நீங்கள் போகும்போது வாழ்நாளில் இருக்க நீங்கள் பட்ட துயரங்கள் எல்லாமே தீங்கி நல்ல வாழ்வீங்க. ஒரு அற்புதமான வீடு தான் இது. முடிஞ்ச வரையும் நீங்கள் சிவராத்திரிக்கு வழிபடுங்க. முடியாதவங்க நார்மல் டைமில் கூட ஒரே நாளில் 7 கோயிலும் வழிபடும் போது கைலாயத்துக்கு போயிட்டு அந்த பலன் கிடைக்கும். ஒரு அற்புதமான கோயில் தாங்க. உங்களுக்கு வாசங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணிட்டு இருக்கோம். கோயில் இருக்க அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக சொல்கிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நன்றி. 2வது சடார நட்சத்திரம் வசிஷ்ட முனிவரால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஒரு அற்புதமான சடார நட்சத்திரம். பாலகுஜாம்பிகை சமேத வசிஷ்டேஸ்வரர் ஆலயம். இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா மாலி அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு நீங்களே சிவனை வந்து வழிபடுங்க. 2வது சடார நட்சத்திரத்து இது. அடுத்த சடார நட்சத்திரம் அவர்கரையில் உள்ள கச்சபேஸ்வரர் முனிவர் பிரதிஷ்டை செய்த ஒரு திருக்கோவில் இது. ஸ்ரீ பர்வதவர்தினி சமேத கச்சபேஸ்வரர் ஆலயம் தான் இது. ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் தாங்க. இந்த திருக்கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆற்காடு விஷாரம் கேஹெச் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பாலத்தில் ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜுக்கு உள்ள வந்து ரைட் எடுத்து இந்த கோயிலுக்கு வந்துடலாம். அவரக்கரை திருக்கோவில் இது. நெக்ஸ்ட் தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் காரையில் இருக்கோம். கௌதம ரிஷி பிரதிஷ்டை செய்து வழிபட்ட திருக்கோயில் தான் இருக்கும். இந்த திருக்கோயிலில் இருக்க நந்தி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்து பெருசாக வளர்ந்துருக்கு சொல்றாங்க. பார்க்கறதுக்கே அந்த நந்தியோட அம்சமே வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நந்தி வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. ஐயகிட்ட சில வார்த்தை கேட்கலாம். இந்த நந்தி வந்து நீங்க சின்ன வயசுல பார்க்கும்போது எந்த அளவு இருந்துச்சு, இப்போ எந்த அளவுல இருக்கு, வளருதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி உண்மையா பத்தி சொல்லுங்க ஐயா. கட்டும்போது ஒரு பழந்த மாதிரி இருந்ததுங்க. அப்போ வந்து தங்குவேர் முன்னாடி ஒருத்தர் வியாபாரி ஒருத்தர் அவர் தான் இதுக்கு முடிச்சு எடுத்து கோயிலை கட்டல. அப்போ வந்து சின்ன நந்தியாக தான் வச்சுது. இப்போ நாளோட வளர்ந்துருக்கு. இதோட சிறப்பு வந்து கேட்டேன் நானு. வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஃபுல்லாவே சந்தனம் பூசி மேல காசுலாம் ஒட்டி அவங்க வேண்டுதல் பண்ணுவாங்க. சந்தன காப்பு பண்ணிட்டு அது வேண்டுதல் பண்ணுவாங்க. காசு ஒட்டி சிவராத்திரிக்கு ஸ்பெஷல். இது வளர நந்தி கிட்ட வாங்க. அப்படியே நந்தி எப்படி இருக்கு பாருங்க. இந்த நந்தி நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் காரையில இருக்க கௌதம ரிஷி பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட ஒரு அற்புதமான கௌதமேஸ்வரர் கோயில் தான். இந்த தம்பதி சமேத காட்சி அளிக்கிறாங்க. கிர்காம்புகை சமேத கௌதமேஸ்வரர் நம்ம அடிபாலிக்கிறாரு. இந்த கோயிலோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நந்தி வளர்ந்துட்டே இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த கோயில் பார்த்து தொடர்ந்து அப்படி பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா சடார நட்சத்திரத்துக்கும் 4 கால பூஜை நடக்கும். 6 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு, 12 மணிக்கு, 4 மணிக்கு, இது மாதிரி வெடிக்கால 4 மணிக்கு, இது மாதிரி 4 பூஜை நடக்கும். எல்லாமே பார்க்கலாம். எந்த டைம்னா வரலாம். எல்லாம் 4 சடார நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 4 கால பூஜை நடக்கும். நைட் ஃபுல்லாவே எல்லாமே ஜனங்க ஏராளமான ஜனங்க வந்திருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வர்ணம் பூசுற வேலை தான் வந்துட்டு இருக்கு. சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கோவிலா வாலஜா அடுத்த வன்னிவேட்டில இருக்கும். அகத்திய முனிவர் பிரதிஷ்டை வழிபட்ட அகத்தீஸ்வரர் கோயில் தான். 5வது சடார நட்சத்திரம் அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட அகத்தீஸ்வரர் கோவில். இந்த கோவில் வாலாஜா வன்னிவேட்டில தான் இருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பைபாஸ் பக்கத்துல இருந்து நீங்க பார்க்கும்போதே தெரியும். கோயில் முன்னாடி ஒரு ஏரி மாதிரி ஒரு அமைப்பான ஒரு அருமையான ஒரு கோவில். இந்த திருக்கோவிலில் அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செய்தனால ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் சொல்லுவாங்க. இந்த கோவில் வந்து கும்பாபிஷேக தயாரிட்டு இருக்கு. இந்த கோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் குடிமல்லூர்ல இருக்கும். அத்திரி மகரிஷியை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட திருப்பூர சுந்தரி சமேத திருவந்தேசு. 7வது சடார நட்சத்திரம் கண்டிப்பா வழிபடுங்க. இது பக்கத்துல பார்த்தீங்கன்னா பூமீஸ்வரர் கோவில் இருக்கு. பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இங்க வழிபடும் போது பூமி சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் விலகுன்னு சொல்லுவாங்க. 7வது சடார நட்சத்திரம் ராணிப்பேட்டை மாவட்டம் புதுப்பாடியில் இருக்கு. பரத்வாஜ முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தர்மசவர்தனி சமேத பரத்வாஜேஸ்வரர். இந்த கோவில் தான் 7வது சடார நட்சத்திரம். இது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இது எல்லாமே கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் புதுப்பாடியில் வந்தவாசி ரூட்ல பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த மகா சிவராத்திரிக்கு 7 சடார நட்சத்திரத்தில் இருக்க சிவனை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெறணும் நாங்களும் வேண்டிக்கிறோம். நன்றி.